ஸோ எப்பவும் போல என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் நீ எந்த ஃபோல்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கியோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இப்போ நான் ஒர்க் பண்றது ஜாங்கோ ப்ராஜெக்ட் நியூ. ஓகே, ஸோ அதுக்குள்ளார நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன? டிஎம்ஒஎஸ் பிளாக். ஸோ சிடி டிஎம்ஒஎஸ் பிளாக் உள்ள போற இதுல பைத்தானை யூஸ் பண்ணி manage.py and then run server. We'll run the application first. ஏன்னா ப்ரீவியஸாக வச்சது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோ லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ வியூவில் மெயின் ஆஃபீஸை ரவுட்டில் கால் பண்ணுறேன். என்டர் கொடுத்தோன்னே எனக்கு ப்ரீவியஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சது அபவுட்டஸை கிளிக் பண்ணாலும் ஹோமை கிளிக் பண்ணாலும் எனக்கு ப்ராப்பர் சேஞ்சஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சிருந்தோம். ஓகே லாஸ்ட்டாக. பட் இந்த மெனுஸ் எப்படி சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மெனுஸ் எப்படி ப்ராப்பராக எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். மீன்ஸ் யூ நீட் டு ஒர்க் அவுட் ஃபியூ திங்ஸ். எங்கெங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஎம்ஒஎஸ் பிளாக் மெயின் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தியா, அதோட செட்டிங்ஸ் ஃபைல். இந்த செட்டிங்ஸ் ஃபைலில் we have few options here. இதுக்கு முன்னாடி எதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா, இன்ஸ்டால்டு ஆப் மட்டும் போய் ஆக்சஸ் பண்ணி உள்ள என்ன பண்ணியிருந்தோம், அப்ளிகேஷனோட நேமை மட்டும் கால் பண்ணியிருந்தோம். இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ண போறேன்னா, ஒன் மோர் திங்கை மேனிப்புலேட் பண்ண போறேன். எதை மேனிப்புலேட் பண்ண போறேன்னா, டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஒன்று கீழே என்ன மேனிப்புலேட் பண்ண போறேன்னா, இந்த டைரக்டரிக்கு கீழே உன்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை ஆட் பண்ண போறேன். எதை ஆட் பண்ண போற? உன்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர். அப்போதான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா, நேவிகேஷன்ஸை ப்ராப்பராக எனேபிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் த டாக்குமெண்டேஷன். இந்த ஜெட்டு கீழே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, இன்கேஸ் யூ ஹாவ் டவுட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி வந்து இப்போ அந்த மெனு பாரை கிளிக் பண்ணால் எனேபிள் ஆகுறது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, டெம்ப்ளேட் கீழே என்ன வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பேஸ் டிஏஆர் ஸ்லாஷ் போட்டு எதை ஆட் பண்ண போற, டெம்ப்ளேட்ஸ்னு ஆட் பண்ண போற. ஓகே, ஸோ we will add as it is. டெம்ப்ளேட்ஸ்ல டிஏஆர்ல எதை ஆட் பண்ண போற, பேஸ் டிஏஆர் டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதுதான் எதில் கொடுத்துருக்கேன், டாக்குமெண்டேஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணுற அடுத்த சினாரியோ உனக்கான யூஆர்எல் பாத் அண்ட் அதுக்கான வியூஸ். ஓகே, ஏற்கனவே நீ எல்லாமே வச்சிருப்ப மேக்ஸிமம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 வியூஸ் ஆட் பண்ணது. இதை நான் சேவ் பண்ணிட்டு settings.py க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிடு. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற வியூ, ஏன்னா இதில் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபைல்ஸ் வச்சுருந்தோம். ஸோ கோ டு வியூஸ். ஆல்ரெடி ஹோம் அண்ட் சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்க. அதோட சேர்த்து உனக்கு அபவுட்டஸ் வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஆட் இட் ஹியர். அபவுட் இப்போதைக்கு அபவுட் பேஜா நான் வைக்கல, ஜஸ்ட் என்னன்னா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸா வைக்கிறேன். பேஜ் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்புறமே பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் ஆஃபீஸ் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸுக்கும் ரெண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டர் வந்து ஜஸ்ட் HTML ஃபைலை போய் கால் பண்ணி அவுட்புட் கொடுக்குறது. ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே டிஃபைன் பண்ணாம, ஓகே நான் ஒரு HTML ஃபைலே கொடுக்கல, ஆனாலும் எனக்கு என்ன வரணும், ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட்ல ஒரு கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ எதை யூஸ் பண்ற, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கொடுக்குற. இல்லை உனக்கு இந்த இடத்துல போய் H1 டேக் வச்சு கொடுக்குறதுனால கூட ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. H1 டேக் can return it like this, no problem at all. Okay, ஆக்சுவலா இது என்னன்னா, இது கம்ப்ளீட்டா ஒரு HTML டிசைனுக்கு கீழே நீ என்ன டிஸ்பிளே பண்ண போறியோ அதை ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸா கொடுக்க போற. HTML ஃபைலா வச்சு பாஸ் பண்ணினா ஃபைல் எடுத்து கால் பண்ண போகுது. இல்ல அந்த கோடை இந்த இடத்துல நீ கொடுத்தாலும் இது என்ன பண்ண போகுது உனக்கு, அது ஒரு HTML டிசைனா தான் எடுத்துக்க போகுது. யூஆர்எல்க்கு வரேன்.
இந்த இடத்துல எண்டில் நீ என்ன பண்ணிருக்கணும், ஸ்லாஷ் போட்டிருக்கணும். இங்க ஸ்லாஷ் போடாம விட்டுட்ட அப்படின்னா என்னோட யூஆர்எல் ரவுட்டிங் எப்படி இருக்கும்னா, இந்த பர்டிகுலர் கீவேர்ட், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஜாங்கோ பேஜ்க்கு வரும். ஸோ இது இப்படி வந்துடும். ஸ்லாஷ் இல்லாம இந்த இடத்துல என்னன்னா அபவுட், இப்படியே ரவுட்டிங் இருக்கும். நமக்கு என்ன வேணும், ரெண்டுக்கும் இடையில ஸ்லாஷ் வேணும். அந்த ஸ்லாஷ் எண்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறது எங்க கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மெயின் அப்ளிகேஷன் கொடுக்குற பத்தியா, மெயின் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல நீ என்ன பண்ணிருக்கணும், அதை டிஃபைன் பண்ணிருக்கணும். ஸோ எப்பவுமே எண்டில் ஸ்லாஷ் போட்டு பழகிக்கு. ஃப்ரண்ட்ல போட்டு அப்படின்னா உனக்கு எரர் தான் அடிக்கும், ப்ராப்பரா ரெண்டர் ஆகாது. ஸோ இங்கேயும் எண்டில் ஸ்லாஷ் கொடுத்துக்கிற, உன்னோட மெயின் வியூல என்ன பண்ணிடுற, எண்டில் ஸ்லாஷ் யூஸ் பண்ற. யூஸ்வலாக ரன் பண்ணியிருக்கேன், அபவுட் பேஜ் வச்சிருக்கிறனால ஜஸ்ட் அபவுட் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். வெல்கம் டு மைன் ஆஃபீஸ், அபவுட் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பேஜஸ்லாம் உள்ள வச்சுட்டோம். இதுல வியூக்கு கீழே பேஜஸ்க்கான மெத்தட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ப்ராப்பரா எனக்கு எதுல ரவுட் பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் மெனூஸ்க்கு கீழே எனக்கு என்ன பண்ணணும், கிளிக் பண்ணா அந்த மெனூஸ் போகணும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். அதுக்காக தான் எது ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுல இருக்கிற settings.py போயிட்டு டிஏஆர் டைரக்டரிக்குள்ளார பேஸ் டைரக்டரி அண்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த base.htmlனு ஒரு ஃபைல் வச்சிருப்ப பத்தியா, இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளார. ஓகே, அந்த base.html போக போற எல்லாமே லிங்க் கரெக்டா href குள்ள தானே கொடுத்துருப்ப, எல்லாமே href லிங்க்குள்ள தான் கொடுத்துருப்ப. ஹோம், அட் த சேம் டைம் அபவுட் அஸ், அட் த சேம் டைம் சர்வீஸ் பேஜ், இது எல்லாமே லிங்காக தானே கொடுத்துருக்க. இந்த இடத்துல ரவுட்டிங் எனேபிள் பண்ற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், டெம்ப்ளேட்ஸ்ல ப்ராப்பரா வைக்க சொல்லியிருந்தேன். அடுத்து வியூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஃபைனல் சினாரியோ, எங்க வேணுமோ அங்க நீ என்ன பண்ண போறேன்னா டெம்ப்ளேட் பிளாக்கை யூஸ் பண்ண போறேன். இந்த எக்ஸ்பிரஷன் போட்டு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்னா டெம்ப்ளேட் பிளாக்னு சொல்றோம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் பிளாக் நம்ம எப்படி கான்டென்ட்டுக்கு டைட்டிலுக்குலாம் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி என்ன பண்ண போற, இந்த டெம்ப்ளேட் பிளாக்கை யூஸ் பண்ண போற. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி உள்ளார என்ன பண்ண போற, பர்சன்டேஜ் சொல்ல போற, யூஆர்எல்னு சொல்லிட்டு அந்த நேமை கால் பண்ண போற. ஓகே, ஸோ ஐ வில் கீப் ஆஸ் இட் இஸ். ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி பர்சன்டேஜ் யூஆர்எல் சிங்கிள் கொட்டேஷன்ல சர்வீசஸ். இதே ஆப்ஷனை நான் என்ன பண்ண போறேன்னா அபவுட் ஹோம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறேன். ஹோமுக்கு என்ன பண்ண போறேன், சேம். ஸோ இங்க என்ன கால் பண்ண போறேன்னா ஹோமோட நேமை கால் பண்ண போறேன். விச் மீன்ஸ் இந்த வியூஸ் டாட் டிஒய் கீழே ஹோம்னு வச்சிருந்தீங்கன்னா ஹோம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா யூஆர்எல் பாத்லையும் என்னதான் பாஸ் பண்ணிருப்ப, ஹோம்னு தான் பாஸ் பண்ணிருப்ப. இன்கேஸ் இண்டெக்ஸ்னு வச்சிருந்தீங்கன்னா எதை பாஸ் பண்ணிக்கோ, இண்டெக்ஸை கால் பண்ணிக்கோ. ஸோ ஹோம், சர்வீசஸ் அண்ட் தென் அபவுட். அதே தான் நான் வியூக்கு கீழே வச்சிருக்கேன், சர்வீசஸ் அபவுட். அப்போ நான் என்ன பண்ணேன், இது ரெண்டையும் ரவுட் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கணும். அப்போ பேஸ்ல வர ஹோம் ப்ராப்பரா ஹச்ரஃப்ல கொடுக்குற, வேற ஒன்றும் கிடையாது. ஹச்ரஃப்ல டெம்ப்ளேட் பிளாக்கை யூஸ் பண்ணி எனேபிள் பண்ண போறேன். ஸோ அகெயின் இதே ஆப்ஷனை எது கொடுக்க போறேன்னா அபவுட்டர்ஸ்க்கு கொடுக்க போறேன். ஸோ இங்கே அங்கே என்ன வச்சிருக்கேன்னா அபவுட் வச்சிருக்கேன். ஸோ அபவுட் கால் பண்றேன். ஸோ ரைட் நவ் சேவ் கொடுத்துட்றேன். ப்ரோக்ராம்க்கு வந்துடுவோம். ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ரீலோட் கொடுத்துட்டு ஹோமை கிளிக் பண்றேன். எனக்கு என்ன வந்துருச்சு, இண்டெக்ஸ் பேஜ் வந்துருச்சா. அபவுட்டர்ஸ் கிளிக் பண்றேன், எங்க போயிடுச்சு, அபவுட் பேஜ் போயிடுச்சா. அண்ட் பேக் வரேன், சர்வீசஸ் போயிட்டு சர்வீசஸை கிளிக் பண்றேன், சர்வீசஸ்க்கு எங்க வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு மெனு கீழே கிளிக் பண்ணா ரவுட்டிங் எனேபிள் ஆயிடுச்சா. இந்த ரவுட்டிங் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். பர்சன்டேஜ் கொடுக்காம வெறும் இது மட்டும் கொடுக்குற அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு வெறும் ஸ்லாஷ் மட்டும். ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா இப்படி கொடுக்காம ஸ்லாஷ் போட்டுட்டு, சாரி ஸ்லாஷ் போடாம சர்வீசஸ் இப்படி கொடுத்து அப்படின்னா ஒரு டைம் எனேபிள் ஆகும். பேக் போயிட்டு வர ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரப்ப என்ன ஆகாது அப்படின்னா அது ரவுட்டிங் எனேபிள் ஆகாது, மேப்பிங் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்குன்னு சில சின்டாக்ஸ் கொடுத்துருக்கான்.
ஸோ அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணனா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் என்ன ஆகும், வாக் ஆகும். ஓகே, இப்போ நீ வச்சிருக்கிற எல்லாத்தையும் எதுக்கு கீழே மேப் பண்ண போற, மெனுஸ்க்கு கீழே மேப் பண்ண போற. ஸோ அப்போ எனக்கு இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் என்ன பேர் வச்சிருக்கேன், பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வச்சிருக்கேன். அப்போ வேற வேற அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளாரையும் நான் போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதே மாதிரி பேஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது இது வந்து ஒரு லே அவுட். இது என்னது, ஒரு லே அவுட். அப்போ இதுக்கு ரீநேம் பண்ணிட்டு ஏன்னா இங்கேயே ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீநேம் ஆஃபீஸ். ஓகே, ஆஃபீஸ் அண்டர்ஸ்கோர் பேஸ் என்னன்னு மாத்திட்டேன், மெயின் ஆஃபீஸ்ல இருக்கிறதா ஆஃபீஸ் அண்டர்ஸ்கோர் பேஸ்ன்னு மாத்திட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பேஜஸ்லையும் இந்த இண்டெக்ஸ் பேஜ் போறேன், எக்ஸ்டெண்டுக்கு பேஸ் கொடுத்துருக்கேனா, அப்போ இங்க என்ன மாத்திக்கணும், ஆஃபீஸ் அண்டர்ஸ்கோர் பேஸ். அதே மாதிரி சர்வீசஸ் போறேன், ஆஃபீஸ் அண்டர்ஸ்கோர் பேஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி இந்த லிப் ஆஃபீஸ்குள்ளையும் வந்து நான் என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்னு வைக்கலாம், அதுலயும் ஒரு பேஸ் டெம்ப்ளேட் வைக்கலாம். அப்போ பேஸ் டெம்ப்ளேட் என்ன வைக்கணும்னா lib underscore base. இப்போ இதுக்குள்ள நான் ஒரு இண்டெக்ஸ் வைக்கலாமா, இதுக்குள்ளார ஒரு இண்டெக்ஸ் வைக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கிவ் எனி அதர் நேம்ஸ், இட் இஸ் அப் டு யூ. ஓகே, லிப் இண்டெக்ஸ்ன்னு கூட நீ வச்சுக்கலாம் இந்த இண்டெக்ஸ் ஃபைல. ஸோ இங்கேயே நான் என்ன பண்றேன்னா lib underscore index dot. இப்போ இந்த பர்டிகுலர் பேஸ்க்குள்ளார கம்ப்ளீட் HTML கோடு வைக்க போறேன். இதுக்குள்ளார என்ன பண்ண போற, கம்ப்ளீட் HTML கோடு வைக்க போற. இதுக்குள்ளார இந்த பர்டிகுலர் ஒன் இதுல என்ன வைக்க போற, ஒன்லி அந்த பர்டிகுலர் டைட்டிலையும் கான்டென்ட்டையும் மட்டும் வச்சு என்ன பண்ண போற, பாஸ் பண்ண போற. ஏன்னா அப்படித்தானே இங்க வச்சிருக்கோம், டைட்டில் மட்டும் வச்சிருக்கோம், கான்டென்ட் மட்டும் வச்சிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த பேஸ் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்டையர் பேஜ் இருக்கு பத்தியா, இந்த போர்ஷனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். இந்த போர்ஷனை மட்டும் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அதே மாதிரி மேல இருக்கிற இந்த டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணும். டைட்டிலுக்கு பதிலாக டைட்டில் ஆட் பண்ணிக்கும். இந்த இடத்துல இருக்க கான்டென்ட்டுக்கு பதிலாக என்ன வந்துடும், கான்டென்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த மெனுஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எல்லா பேஜுக்கும் ஒரே மெனு தான் கொடுக்க போறேன். அப்போ இந்த லைப்ரரிக்கு கீழே வேற வேற மெனு வைக்கிறீங்கன்னா அதை எதில் கிரியேட் பண்ண, லிப் பேஸ்குள்ளார என்ன பண்ண, கிரியேட் பண்ண. லைப்ரரிக்குன்னு ஒரு மெனுஸ் வைப்பியா, அதில் ஒரு 20 பேஜஸ் வைக்கலாமா, டிபெண்டிங் ஆன் த நீட். மெயின் ஆஃபீஸ்க்குன்னு சில பேஜஸ் இங்கே வைக்க போற, அதுக்கான மெனுஸ் எதில் கிரியேட் பண்ண போற, ஆஃபீஸ் பேஸ்க்கு கீழே கிரியேட் பண்ண போற. ஆல்ரெடி நம்ம ஒரு 3 மெனுஸ் வச்சிருப்போம். இதே கண்டென்ட்டை அப்படியே நான் கொண்டு வந்து எங்க வைக்கலாம், காப்பி பண்ணிட்டு வந்துட்டு என்டையரா காப்பி பண்றேன். ஆஃபீஸ் பேஸ்ல இருக்கிறத காப்பி பண்றேன், லிப் ஃபேஸ்குள்ளார வரேன், ஐ கீப் இட் ஹியர். இது வந்து ஜஸ்ட் டெம்ப்ளேட், இது ஃபுல்லா என்னது, டெம்ப்ளேட். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் ரன் பண்ணி பார்க்கணும், எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதுக்கான பேஸ் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிற மாதிரி அதோட சைல்டு கண்டென்ட்டை நான் பாஸ் பண்ணணும். சைல்டு கண்டென்ட்ல எதை மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன், டைட்டில் மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன் அலாங் வித் கான்டென்ட். ஸோ இதையும் நான் காப்பி பண்றேன். எதுக்கு போறேன் அப்படின்னா இதுல லிப் ஆஃபீஸ்க்கு கீழே நம்ம கிரியேட் பண்ணிருக்க இண்டெக்ஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இப்போ இண்டெக்ஸ் பேஜ்ங்கிற டைட்டில், கான்டென்ட்ல எதுக்கான இண்டெக்ஸ் பேஜ், லிபுக்கு கீழே இருக்கிற இண்டெக்ஸ் பேஜ். இது ஆஃபீஸ் பேஸை யூஸ் பண்ண போறது கிடையாது. எதை யூஸ் பண்ண போகுது, லிப் பேஸை யூஸ் பண்ண போகுது. எக்ஸ்டெண்ட் பண்றது எதை எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு தெளிவா கொடுத்துரு. அப்ப அடுத்த ஒர்க் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிப் ஆஃபீஸ்க்குள்ளார ஒரு url.py நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க போயிட்டு நீ என்ன பண்ணணும், பாத் ரவுட்டிங் எனேபிள் பண்ணணும். பாத் ரவுட்டிங் எனேபிள் பண்ற அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு மெயின் அப்ளிகேஷன், ஓகே, இந்த மெயின் அப்ளிகேஷனுக்கு கீழே இதுல இருக்கிற இந்த போர்ஷனை மட்டும்தான் நீ ரவுட்டிங்க்கு எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண போற. ஓகே, இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்க, ஃப்ரம் ஜாங்கோ URL இம்போர்ட் பாத். அப்ப எனக்கு இந்த இம்போர்ட் பாத் வேணும், எதுல வேணும்னா என்னோட கஸ்டம் URL எதுக்கு கீழே, லிப் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற இந்த URL வேணும். ஸோ ஆட் திஸ் ஹியர். அப்புறம் என்ன பண்ண போற, இந்த லிப் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற வியூஸ்க்குள்ள இருக்கிற
மெத்தட்ஸை கால் பண்ண போறேன். பட் இன்னும் மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. ஸோ வியூல வர கோ ஹியர் டெஃப், அங்க வந்து ஹோம்னு வச்சோம், இங்க என்னன்னு வைக்கிறேன், இண்டெக்ஸ்னு வைக்கிறேன். ஆனா இண்டெக்ஸோட ஃபைல் நேம் என்ன வச்சிருக்கேன், lib index. So call it accordingly, lib underscore index. கரெக்டா? lib index கால் ஆயிடும். அட் த சேம் டைம் ரெண்டர் எனக்கு மேல இம்போர்ட்ல தான் இருக்கு, நோ இஷ்யூஸ் அட் ஆல். இப்போ இந்த யூஆர்எல்க்கு கீழே எதை ஆட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கரண்ட் டைரக்டரி, இந்த ஃபைல் இருக்கிறதுல கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற வியூஸ் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, இம்போர்ட் பண்ணுன்னு சொல்ல போற. சொன்னதுக்கு அப்புறமா எதை ஆட் பண்ணணும், யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ண போற. அதுல ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போற, பாத் யூஸ் பண்ண போற. பாத்துல இந்த வியூக்குள்ள இருக்கிற இந்த இண்டெக்ஸை கால் பண்ண போற, வியூக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸை கால் பண்ண போற. அண்ட் அதுக்கு நேம் வைக்க போற. பட் இந்த நேமை வந்து இண்டெக்ஸ்ன்னு இப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கோ, இல்ல யூ கேன் லிப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ்ன்னு வைக்கிறதுனால வச்சுக்கோ. ஓகே, இட் இஸ் அப் டு யூ. இங்க கொடுக்கறதா நீ எல்லா இடத்துலயும் என்ன பண்ண போற, கால் பண்ண போற. இல்ல இங்கேயே நீ மாத்தி கால் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வியூ இருக்கு பத்தியா, இதுலயே வந்து என்ன பண்ணிக்கோ, லிப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் ஒரே மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம்னா பெட்டர் ஆப்ஷன். எப்பவுமே என்ன பண்ணிக்கோ, சேமா யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணணும், நேமும் லிப் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இந்த யூஆர்எல்லை நான் எங்க கொண்டு போய் ஆட் பண்ணணும், மெயின்ல. ஓகே, அப்போ மெயின் எங்க இருக்கு, டிஎம்ஒஎஸ் பிளாக், அதுல இருக்க யூஆர்எல்க்கு வரேன். ஸோ இங்கே வந்துட்டு மேலே எப்படி மெயின் ஆஃபீஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ, மெயின் ஆஃபீஸ் எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி எதை ஆட் பண்ண போற, லிப் ஆஃபீஸ் இன்க்ளூட் லிப் ஆஃபீஸ் யூஆர்எல். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் வச்சுட்ட அப்படின்னா இப்போ எதை வந்து நீ கால் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மெயின் ஆஃபீஸ் கால் பண்ற மாதிரி லிப் இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ அந்த ரவுட்டிங் இல்லாம நமக்கு எதுலயும் வந்துருச்சு. ஆனா இப்போ போயிட்டு நான் அபவுட்டை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோ, அபவுட் பேஜ் வரும். எதுக்கு வரும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒன்றுக்கு ரவுட் ஆகுற மாதிரி வச்சிருக்கோம். அப்போ நீ திருப்பி என்ன பண்ணணும், மறுபடியும் இதை போய் எடிட் பண்ணி மேனிபுலேட் பண்ணணும். எதை, லிப் பேஸ் இருக்கு பத்தியா, இதுல இருக்கிற ரவுட்டிங்ல ப்ராப்பர் நேம் லிப் ஹோம், சாரி லிப் இண்டெக்ஸ், லிப் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ்னு வச்சியா, அதை இங்க கால் பண்ண போற. அடுத்து லிப் அண்டர்ஸ்கோர் அபவுட், அதெல்லாம் நீ இனிமே தான் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன் என்ன பண்ணு, நேமை ப்ராப்பரா கொடுத்து, நேமை ப்ராப்பரா கொடுத்து என்ன பண்ணிக்கோ, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணு. இப்போ அப்படியே கம்ப்ளீட் ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணிடலாமா? இந்த லாஜிக் படி ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணிருப்போம். இப்போ என்ன பண்ணு, மல்டிபிள் அப்ளிகேஷன்ல பேஸ்க்கு நேம் ப்ராப்பரா கொடுத்து மெனுஸ் ப்ராப்பரா ஆட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடும். அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கிற கண்டென்ட்டை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணினா போதும். டெம்ப்ளேட்ல வைக்க போற, அட் த சேம் டைம் அந்தந்த ஆஃபீஸ்க்கான யூஆர்எல்லையும் வியூவையும் மேனிபுலேட் பண்ண போற. ஃபைனலா எங்க லிங்க் வச்சிருக்கியோ, ஓகே மெனுக்கான லிங்க் வச்சிருக்க பத்தியா, அதுல மட்டும் என்ன பண்ணிக்க போற, இந்த எக்ஸ்பிரஷன் டெம்ப்ளேட்டை கால் பண்ணிக்க போற. இது ப்ராப்பரா பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் மேனிபுலேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம் அடுத்த செஷன் கீழே.